புதிய கட்சி புதிய கூட்டணியில் ஓபிஎஸ். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக, அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நபராகத்தான் ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டாருடைய பதவி சுயநலத்திற்காண்டி, பதவி ஆசைக்காண்டி நமது ஓபிஎஸ் வஞ்சகத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். வெளியேற்றப்பட்டதிலிருந்து இன்று வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இருந்த போதிலுமே காற்று என்பது அவரின் பக்கம் சாதகமாக வீசல. கொஞ்ச நாட்களாக அந்த காற்று ஓபிஎஸ்ஸின் பக்கம் சாதகமாக வீச ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அடுத்த கட்ட முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஒரு கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறாராம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி, பாஜக, இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல கூட்டணி வைக்காத நாம் தமிழர் கட்சியாகட்டும், விஜயுடைய கழகமாகட்டும், இந்த கட்சிகள் எல்லாம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம், எவ்வளவு தொகுதி நாம் கேட்கக்கூடிய தொகுதியில் அந்த கட்சிகள் கொடுப்பார்களா அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்குமே ஆலோசனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தை நிரப்புவதற்குத்தான் ஓபிஎஸ் மிக தயாராகி கொண்டிருக்கிறாராம். சின்னம் நம் கையில் கிடைத்தால் அதை வைத்து 2026 சட்டமன்றத்திற்கு முன்பாக அதிமுகவை ஒன்றிணைத்து விடலாம். அப்படி ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியுடன் புதிய கூட்டணி கட்சிகளை இணைத்து சீமான் மற்றும் விஜய் போன்றவர்களை தன் பக்கம் இழுத்து அதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டால் கண்டிப்பாக நமக்கான ஒரு வாக்கு சதத்தை தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் நேற்று தினம் நமது அரசியல் ஆலோசகர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தலைமையிலே ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியிலே பல முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆலோசனைப்படி அடுத்து வரக்கூடிய நாட்களிலே விஜய் மற்றும் சீமானிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.